ஓம் கணாநான்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமோ நமः. ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமः. ஹரி ஓம். உடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆனந்தமும் ஆரோக்கியமும் பூரண ஆரோக்கியமும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 14வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச சத்வம் ரஜஸ்தமயிதி குணாः பிரகிருதி சம்பவாः நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினம் அவ்யயம். கடந்த தொகுப்பில் நம்ம கைண்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். எதற்கு அப்படின்னா, இந்த 14வது அத்தியாயம் என்பது இந்த உலகத்தை 3 குணங்களாக எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிறது. மனிதர்கள் தோன்றிய காலம் தொட்டு இன்றைய நாள் வரைக்கும் ஒரு முயற்சியில் அவன் பின் வாங்கவே இல்லை. அது என்ன முயற்சி அப்படின்னா, தன்னை உணர்ந்து கொள்ளுவதற்கும் இந்த இயற்கையை புரிந்து கொள்ளுவதற்குமான முயற்சி தான் அது. பல்வேறு விதமாக இந்த இயற்கையை எப்படி நமக்கு சாதகமாக வளைப்பது, அதுதான் அதனுடைய நோக்கமே. அப்புறம் என்ன, மரணத்தை எப்படி வெல்லுவது. ஏனென்றால் மரணம் பிரச்சனைக்குண்டானது, தன்னை தான் இழக்க நேரிடுகிறது. அதனால் மரணத்திலிருந்து தப்பிக்கணும்ப்பா. அதனால் இந்த உலகத்தை அலசி ஆராயணும். உலகத்தில் என்ன இருக்கிறது, இது எல்லாரும் போராடுகிறோமா, எல்லாரும் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறோமா அப்படின்னு கேட்டால், எல்லாரும் எதையோ ஒன்றை தேடுகிறோம். அது மட்டும் உறுதி. எதையோ ஒன்றை தேடுகிறோம். அது அந்த தேடல் பல்வேறு விதமான பரிணாமங்கள் ஆகிறது. முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த சமுதாயத்தில் ஒரு இடத்தை தேடுறோம். பிறகு நமக்குன்னு ஒரு ஆட்கள், ஜனங்களை, கூட்டங்களை தேடுகிறோம். பிறகு பணத்தை தேடுறோம். பிறகு பதவியை தேடுறோம். பிறகு என்னன்னு கேட்டால் செல்வாக்கை தேடுகிறோம். அப்புறம் என்ன, புகழை தேடுகிறோம். கடைசியில் நிம்மதியையும் தேடுகிறோம். தேடிக்கொண்டே இருக்கிறோம். கடைசியில் இறக்கும் பொழுது தான் தெரிகிறது, நாம் தேடியதே தவறோன்னு தோணுகிறது. அப்போ தேடல் என்பது முடிவுக்கு வர்றதே இல்லை. தேடியது கிடைப்பினும் தேடல் முடிவதில்லை. இதில் என்ன சுவாமிஜி என்ன கவிதை சொல்கிற மாதிரி சொல்கிறார் அப்படின்னா, அதுதான் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. அப்போது மனிதன் பிறந்து இத்தனை காலம் ஆகியும் நான் என்ன பண்ணுறோம், தான் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி ஒரு குழப்பத்திலேயே, ஆனாலும் பெரிய அதிபுத்திசாலித்தனமாக இந்த இயற்கையை வளைக்கிறது. அவனால் பறக்க முடியாது, ஆனால் பறக்க முடியறதில்லை. இப்போ அதற்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பறக்க முடியறது இல்லையா. மனித முயற்சி தானே. தான் இன்னும் பறக்கிறது, தன்னுடைய சரீரத்தை வச்சு பறக்கிறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லைன்னாலும் ஒரு 100-200 பேரை ஒட்டுமொத்தமாக ஒரு போயிங் விமானத்தின் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டின்னு போக முடியறதா இல்லையா. எத்தனை ஹியூமன் எஃபர்ட்ஸ்.
நம்ம ஆகாசத்தில் வந்து ஒரு ஃப்ளைட்டு போகிறத பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ரசிக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஹியூமன் எஃபர்ட் அது. அப்போ இந்த இயற்கையை வளைக்க முடிகிறது நம்மால், ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் தான். எவ்வளவுதான் வளைச்சாலும் பதில் கிடைக்கல. அப்போ இது வரைக்கும் யாருமே பதிலே கண்டுபிடிச்சதே இல்லையா அப்படின்னு கேட்டால், பதில் ஏற்கனவே கண்டுபிடித்தாகிவிட்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இதுதான்ப்பா பதில். நீ வந்து பறக்கிற அல்லது வந்து கடலுக்குள்ளேயே போகிற, நீர்மூழ்கி கப்பல் மூலமாக போகின்றாய். விவசாயம் முதற்கொண்டு, கோழிகள் முதற்கொண்டு, விலங்குகள் வந்து எல்லாமே வந்து என்ன, ஹைப்ரிட்னா என்ன, எல்லாம் குயிக் 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 நேச்சுரலியே ஸ்பீட் படுத்துட்டோம். ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாம், ரொம்ப அப்பா அது ஒரு ஆற்றல்னால் அப்படி ஒரு ஆற்றல். அந்த மனசு மைண்ட்னால நேரில் பார்த்தேன் அவரை. பார்த்து அப்போல்லாம் சின்ன வயசு நமக்கு. அவருடைய அந்த ஆற்றலை பார்த்தா அப்படியே அபரிமிதமாக இருக்கும். அசகாய சூரன்னு சொல்லணும். அசகாய சூரன் பார்த்தா அப்படியே ஒல்லியாக தான் இருப்பார். அசகாய சூரன். அப்பா என்ன ஆற்றல். படிப்பருவனாக்கா காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் பெருசாக படிக்கல, ஆனால் தீக்ஷண்யமான புத்தி. ஆமாம், அவர் வந்து விவசாயம் பண்ண அந்த பூசணிக்காய், பரங்கிக்காய், வாழைப்பழம்லாம் யாருமே இன்னும் பண்ணல. ஆட்டை தூக்கி மாட்டில் போடு, மாட்டை தூக்கி ஆட்டில் போடுங்க, என்னத்தையே பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போது மனிதனுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. அவனுக்கு செயல்படுத்த முடிகிறது. அவனுடைய எண்ணங்களை அவனால் செயல்படுத்த முடிகிறது. அவனால் அச்சீவ் பண்ணுறதுக்கு முடிகிறது. ஆனால் அந்த தேடல் எதற்காக, நம்ம என்னத்தை தேடுறோங்கிறது அவனால் தெரிந்து கொள்ள முடிகிறதா அப்படின்னாக்கா, அதற்கு வேதத்தினுடைய துணை தேவைப்படுகிறது. அந்த வேதம் தான் விடையை ப்ராப்பராக சொல்கிறது. வேதம் வந்து என்ன சொல்கிறது, விடையோட வாழ்ப்பா வாழ்க்கையை, விடையை தேடி வாழாத. நீ எதற்கு தேடுகிறாய், அந்த தேடல் எதற்காக அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு தேடலை முடித்துவிட்டு பிறகு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. அந்த தேடல் வந்து எப்படி முடிக்க முடியும், அதை நான் வந்து உழைக்கணும், பிறகு அச்சீவ் பண்ணணும், நிறைய இருக்குது, வாழ்க்கை ஃபுல்லும் ஒரு 100 வருஷம் வந்து முடித்தா தானே நம்மளை இந்த உலகத்துக்கெல்லாம் புரிய வைக்க முடியும்னா அப்படியெல்லாம் இல்லை. குரு வந்து அனுகிரகம் பண்ணினால், ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால், அந்த தேடல் சில வருடங்கள் என்ன, சில மாதங்கள் என்ன, சில நாட்கள் என்ன, சில நொடிகளிலேயே தெரிந்து வைக்கப்படுகிறது. தேடுவது எது தேடப்படுகிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த 14வது அத்தியாயம் சொல்லுகிறது. ஏன் 13வது அத்தியாயம் அதை சொல்லலையே அப்படின்னு கேட்டால், அதுவும் இதே தான் சொல்லுது. என்டையர் பகவத்கீதை வந்து அந்த தேடுதலை வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த தேடுதல் வந்து தேடப்படுகிறது அப்படின்னு அந்த 3 ஆங்கிள். எனக்கு உலகத்திலிருந்து என்ன வேணும், உலகம் எனக்கு என்ன தர முடியும், உலகத்திற்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும். இப்போ நான் வந்து உலகத்துக்கு தேடுறேன் இல்லையா, அந்த மாதிரி உலகம் என்கிட்ட தேடுதோ, நம்ம என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கோமா? உலகம் என்னிடத்துலேருந்து என்ன தேடுகிறது. அப்போ இந்த உலகத்துக்கு நான் தேவை இல்லையா? இப்போ உலகம் வந்து எனக்கு என்கிட்ட இருந்து ஒன்றுமே தேடலைன்னு எனக்கு தெரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் உலகத்தில் எதுக்கு பிறந்தேன், வேஸ்ட்டாக போயிட்டனோ, ஒன்றுமா இல்லையா? ஆனால் என்கிட்ட தேடல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறது. என்னத்தையோ பண்ணுறோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது முக்கியம்னு சொல்லி பண்ணுறோம், அப்படியே போட்டுவிட்டு அப்படியே வேறு எது முக்கியம்னு பண்ணுறோம், பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம பண்ணினது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அபத்தமாக தோன்றுகிறது. இப்போ பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அபத்தமாக தோன்றும். சிறு வயசில் வந்து ஐஸ்கிரீமுக்காக எவ்வளோ அழுதுருப்போம், இப்போ பார்த்தா முட்டாள்தனமாக இருக்கிறது. ஆனால் அப்போ அது எவ்வளோ பெரிய சமாச்சாரம். இப்போ வந்து பணத்துக்காக எவ்வளோ அவஸ்தைப்படுறோம். சுவாமிஜி, பணத்துக்காக அவஸ்தைப்படுறது என்றைக்குமே முட்டாள்தனமாகாது. நீங்கள் சாகிற வரைக்கும் பணத்துக்காக அவஸ்தைப்பட்டதெல்லாம் மீனிங்ஃபுல் சுவாமிஜி. லக்ஷ்மி, அதனால தான் பணத்தை லக்ஷ்மின்னு சொல்கிறோம். அப்போ பணம் உங்களுக்கு வேண்டியது இல்லையா சுவாமிகள்? என்ன வேணும், எல்லாருக்கும் பணம் தேவை. ஆனால் பணமாக அல்ல, சௌபாகியங்களாக, லக்ஷ்மி கட்டாட்சமாக வேணும். வெறும் பணம் லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லை, சௌபாகியம்தான் லக்ஷ்மி கட்டாட்சம். சரி, நம்ம அப்படியே டிவியேட் பண்ணி போக வேண்டாம். தேடல், எப்படி தேடலை புரிந்து கொள்ளுவது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிடணும். எதை தேடுகிறோம் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எப்படி தேட வேண்டும் என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
அது தேடுவது எது, தேடப்படுவது எது என்பதையும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால தான் ஒன்றுமே புரியாமல் இருக்கிறது இல்லையா நான் சொல்கிறது இன்றைக்கி. அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, நான் எதையாவது அடையணும், நான் என்னத்தையாவது பண்ணணும், நான் எதையாவது சாதிக்கணும். சோம்பேறிக்கிட்டே இருக்கும். தன்னை மதிக்கணும்னு இருக்கலாம். நம்ம இப்படியே ஹாயாக இருக்கணும், நம்மளை யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கலாம். அவர் செயலற்ற நிலையிலேருந்து என்னத்தையோ பண்ணுறார், அவர் என்னத்தையோ தேடுறார் அவர். அப்போ இந்த ஓட்டம் நிற்கலை. அந்த தேடுதல் ஓட்டம் எதையோ நோக்கி ஓடுறோம், எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். எதுவும் ஓடலைன்னாலும் சும்மா இருக்க முடியல. சோம்பேறியும் அப்படியே அமைதியாக தூங்கிட்டே இருக்க முடியாது. நீங்கள் பிளான் பண்ணி பாருங்களேன். ஒரு 4 நாட்களுக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இடத்த விட்டு அசைய மாட்டேன்னு சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு இடத்துல உட்காருங்க. உங்கள் வீட்டில், உங்கள் ரூமில், உங்களுடைய பெட்ரூமில், உங்களுடைய பெட்லேயே அசையாமல் இருங்களேன். ஒரு 4 நாட்கள் இருந்து பாருங்களேன். நான் எதையும் தேட மாட்டேன்ப்பா, எனக்கு எதுவும் வேண்டாமப்பா, அமைதியாக இருக்கேன், ரிலாக்ஸ்டு. ரமணர் உட்காந்துருந்தாரோ இல்லையோ, எங்கே திருவண்ணாமலையில் போய் உட்காந்துருந்தாரோ இல்லையோ, அந்த மாதிரி அமைதியாக உட்காந்துருங்களேன். தேடுறதே வேண்டாம்ப்பா எனக்கு அப்படின்ட்டு ஒரு 4 நாட்கள் முடியுமான்னு பாருங்க சுவாமிஜி. அப்புறம் நான் இயற்கையினுடைய நேச்சுரல் காலுக்கெல்லாம் போய்த்தான் ஆகும். நேச்சர் காலாக அது என்ன, இயற்கையினுடைய அது என்னது, இயற்கை தேவைகளை பூர்த்தி பண்ணணும், போய் பூர்த்தி பண்ணிக்கங்க. அது ஒரு ரூம்லேயே பூர்த்தி பண்ணிக்கங்க, ரூம் மட்டும் வெளியே வராதிங்க. உங்களுடைய மனசுலேருந்து உந்துதல் அதிகமாக ஆகிறதா இல்லையான்னு பாருங்கள். அப்போ இந்த டிவைஸே ஒரு மாதிரியே வடிவமைக்கப்பட்டிருக்கு, எதையோ நோக்கி ஓடுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. என்னத்தையோ அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணுறோம். சரி கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடுமோ, ஒரு வேலை கிடைச்சா சரியாக போயிடுமோ, நமக்கு ஒரு பேர் புகழ் கிடைச்சா சரியாப்படுமா, பணம் கிடைச்சா சரியாப்படுமா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். எது கிடைச்சாலும் சரியாப்படும். கடைசியில் என்ன ஆகிடுது, இந்த டிவைஸ் வயசாகி போய் அதுக்கு ஓடுறதுக்கு தன்மை இல்லை. ஆனால் மனசு ஓடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது. முதல்ல ஃபிசிக்கலாக ஓடுற நம்ம அப்படியே மென்டலாக ஓட ஆரம்பிக்கிறோம். இந்த ஓடுவது தான் தேடலுடன் ஓடுவதாக அமைந்திருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து 5வது ஸ்லோகத்திலிருந்து இந்த உலகத்தை 3 குணங்களாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். சுவாமிஜி இப்போ தேடலை பற்றி தானே பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்ன 3 குணங்கள்னாக்கா சம்பந்தம் இருக்கிறது. ஐயனே சம்பந்தம் இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. நான் ஓடுறதுனுடைய காரணம் என்ன தெரியுமா, இந்த 3 குணங்கள் தான் என்னை ஓட வைக்கின்றது. ஓடவும் வைக்கின்றது, என்னை செயலற்றவனாக ஜடமாக மாற்றி தூங்கவும் வைக்கின்றது, பிறகு என்ன அமைதியாக இருந்து சந்தோஷிக்கவும் வைக்கின்றது. எல்லாமே இந்த 3 குணங்கள் தான் சார். ஓ அப்படியா, அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் ரெடி சுவாமிஜி, நீங்கள் சொல்லுங்கள். தேர் ஆர் 3 குணாஸ். 3 குணங்கள் இருக்கின்றன. ஓ இதான் நீங்கள் சொன்னால சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், அதுதானே? அதே தான். சரி, 3 குணங்கள் இருக்குது. அதையே என்ன வேகப்படுத்தணும்? அந்த குணங்கள் தான் வேகமாகவும் வேகமற்றதாகவும், செயலாகவும் செயலின்மையாகவும், அமைதியாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் அகோரமாகவும் நம்மை கிளம்பச் செய்கின்றன. ஓஹோ, அப்போ நீங்கள் அந்த ஃபோர்ஸை சொல்கிறீர்கள். ஃபோர்ஸை தானே சொல்கிறீர்கள். அப்படின்னாக்கா இன்க்ளூடிங் ஃபோர்ஸ் அண்ட் இந்த டிவைஸ், அதனுடைய பரிணாமம் தான் அந்த வேகம், அந்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டம், இந்த இயக்கம்னு சொல்லுவோம், அதுதான் கரெக்ட். இந்த இயக்கம், அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கிறது. இந்த உலகம் அத்தனையுமே இந்த 3 குணங்களினுடைய வெளிப்பாடு. இப்போ இந்த சரீரம் என்னத்தினுடைய வெளிப்பாடுன்னு கேட்டால் ஜீரணத்தினுடைய வெளிப்பாடு. ஆஹா, இது நல்லா இருக்கிறதே. ஜீரணத்தினுடைய வெளிப்பாடுன்னா நம் தாய் தந்தையர்கள் உணவாக உண்டு அவர்கள் செரித்த அந்த உணவிலிருந்து வந்த நாம் மீண்டும் 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 உணவை செரித்து இவ்வளோ பெரிய சரீரமாக இருக்கிறது. இன்னும் செரிமானம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த உடல் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த செரிமானம் என்பது ஒரு இயக்கம். அதுவும் இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்கின்ற இந்த குணங்களினுடைய அடிப்படையில் தான் இயங்குகிறது. அப்போ டோட்டல் இயக்கம் என்பது இந்த 3 குணங்களினுடைய செயல். அப்புறம் என்னது இந்த உலகம்னா என்ன? அந்த செயலினுடைய பிரயோஜனம்தான் இந்த உலகம். செயலினுடைய பிரயோஜனம், கர்மத்தினுடைய பிரயோஜனம் தான் இது. கர்ம பலன், பிரயோஜனம்னா என்ன? பலன். கர்ம பலன்தான் இந்த சரீரம். கர்ம பலன்தான் இருக்கக்கூடிய அத்துணை கட்டிடங்களும் பொருள்களும்
என் கண்ணு முன்னாடி கேமரா இருக்கிறது. உங்களுக்கு கேமரா தெரிய போகிறதா என்ன? தெரிய போகிறதில்லை. அது ஒரு மீடியமாக இருக்கிறது. இருந்தாலும் அதுவும் ஒரு சிருஷ்டியில் ஒரு அங்கம் இல்லையா? அந்த டிவைஸ் கர்ம பலன். இந்த டிவைஸ் கர்ம பலன். நீங்கள் கேட்கின்றீர்கள் அல்லவா, உங்களுடைய காதுகள், கண்கள், உங்களுடைய சரீரம் கர்மத்தினுடைய பலன். அப்போ கர்மம் என்கின்ற இயக்கம் என்பது இந்த 3 குணங்களுடைய அடிப்படையில் இது தூண்டப்படுகிறது, இயக்கப்படுகிறது. அப்போ என்ன அடிப்படை சோர்ஸே இந்த 3 குணங்கள் தான். இந்த குணங்கள் தான் பலனாக வடிவெடுத்து அமைந்து நிற்கின்றன. ஒரு சிலையை பார்த்தா சாந்தமாக இருக்கிறது குணம், சத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடு. அதே கல்லில் வந்து நரசிம்மரை பண்ணி வச்சுவிடுங்களேன், பார்த்தால உக்கிரமாக இருக்கிறது ரஜோகுணம். அதே கல்லில் பத்ரகாளியை, ஸ்மசான காளியை, மண்டை ஓடு, அது இதில் எல்லாம் பண்ணி வச்சு விடுங்களேன், தமோகுணம். தமோகுணத்துக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது, அதர்மமானது, கோரமானதுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. சுவாமிஜி குணங்கள் என்னன்னு சொல்லாமலேயே இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, குணங்கள் என்பது கர்ம இயக்கங்களுக்கு ஆதாரம்னு சொல்லி புரிய வச்சுட்டேன். இயக்கத்திற்கு ஆதாரமே குணம்தான். சரி, இந்த குணம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. இந்த குணங்கள் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டு இருக்கிறது. எல்லாம் வந்து காம்பினேஷன், ஒரே இந்த எனர்ஜி. ஒரு குணத்தை இன்னொரு குணத்திலேருந்து பிரிக்க முடியாது, எப்போவுமே 3ம் சேர்ந்து தான். அப்படியா? ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேனே, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னா. சரி, குணங்களை வந்து இயக்கமாக புரிந்து கொள்வோம், ஒவ்வொன்றா புரிஞ்சுப்போம். நான் ஏற்கனவே கொடுத்தது இந்த உதாரணம், புரிஞ்சுக்குங்க. வேகமாக சுழல்கின்ற பம்பரம் எப்படி இருக்கும்? நிற்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே ஸ்டன்னா அப்படி நிற்கிற மாதிரியே இருக்கும். பார்த்தா பம்பரம் அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் பக்கத்தில் போய் பாருங்கள், காதை அப்படி வச்சு பாருங்கள், சவுண்டு கேட்கும். இல்லை கொயின்னு சவுண்டு கேட்கும். ஏதோ ஒரு சவுண்டு கேட்குமா இல்லையா? இயக்கம் அப்படி அமைதியாக நிற்கிற மாதிரியே இருக்குது இல்லையா? ஆனால் வேகத்துக்கு பஞ்சம் இல்லை, நல்ல வேகம். அது சத்துவ குணமாக, சத்துவ குண இயக்கம். பக்கத்தில் இருக்கிற எந்த பம்பரத்தையும் வந்து அது வந்து எந்த ஒரு இதையும் வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல. இதே கொஞ்சம் வேகம் குறையட்டும், பம்பரம் சுற்றுற மாதிரி தெரியுது, அது ரஜோகுணம். அப்போ தான் பம்பரம் வந்து ஆடி பம்பரம் நல்லா சுற்றுருப்பா அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்ன, குழியை பெருசாக பறித்து வைக்கும், பக்கத்தில் இருக்கிறதையும் இடிச்சுக்கிட்டு இருக்கு. இட் ரிக்வயர்ஸ் மோர் ஸ்பேஸ். இதுக்கு கொஞ்சம் அதிகமான இடம் வேணும். சரி, தமோ குணம் என்ன? அந்த பம்பரம் ஆடி கடைசியில் நிற்க போகும்போது என்னாகும், அப்படியே ஒரு பெரிய வட்டம் அடித்து எங்கேயோ போய் போட்டு அமைதியாகிடும். இந்த பெருசாக ஒரு ரவுண்டு எடுக்குது இல்லையா, ஒரு ஆர்ப்பாட்டம், அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணி போய் போன மாதிரி ஆகிடும். அப்போது கட்டுப்பாட்டுக்கு மீறின செயல் மற்றும் செயலின்மை தமோகுணம். அதைத்தான் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால், அதர்மம் நம்ம மனசுலேயே இருக்குது. நம்ம மனசுலேயே என்னது, தர்மம் இருக்குது, அதர்மமாக இருக்குது. சம்டைம்ஸ் அதர்மம்னே தெரியாது நமக்கு, ஆனால் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அதர்மம்னே தெரியாது, ஆனால் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி காலை இப்படி பண்ணுறது சரீர தர்மம் இல்லையா? பிராணம் வந்து செலவாடும், அது அதர்மம். அளவுக்கு மீறி சாப்பிட்றது அதர்மமா? அப்புறம் என்ன, தேவைக்கு அதிகமான பொருள்கள் சேர்க்கறது அதர்மம். சுவாமிஜி இப்படி வந்து பகவத்கீதையை கேட்குறதா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டியது இருக்குமே அப்படின்னாக்கா, அதனால தான் அதிகமாக சொல்கிறதில்ல. நம்ம பாசிட்டிவாக கேட்டு கடைசியில் நம்மளாக புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம வந்து பெருசாக தெரியாது, ஒரு கஷ்டமாக தெரியாது, நம்மளே புரிஞ்சுக்கிடணும். அதுக்காகத்தான் கீதா வந்து மெல்ல மெல்ல சொல்கிறது. அப்போ முதல்ல குணங்களை வந்து இயக்கமாக புரிஞ்சுக்கிட்டோம். அதையே வந்து அந்த வெளிப்பாடு, ஒரு 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 பொருளினுடைய தன்மையாக புரிஞ்சுக்கோமே. இப்போ வந்து மாம்பழத்தில் முதல்ல மாங்காய் இருக்கு இல்லையா, மாங்காவை எடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பத்தையாக போட்டு, அதுவும் பச்சரிசி மாங்காய், நீங்கள் சேலத்துக்கு போங்க நல்லா கிடைக்கும். பச்சரிசி மாங்காய் எடுத்து பத்தையை போட்டு, அது வந்து கிளிமூக்கு மாங்கான்னு சொல்கிறது, பச்சரிசி மாங்கான்னு சொல்லலாம், நீளம்னு சொல்லலாம், நல்லா கிடைக்கும். நல்லா பத்தையாக போட்டு நல்லா மிளகாயெல்லாம் தூவி உப்பெல்லாம் போட்டு பார்க்கும்போதே எப்படி இருக்குது, அப்படியே வந்து நாக்கில் அப்படியே தண்ணி விடுறதா இருக்கும். அதை சாப்பிட்டு முடிச்சாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. இல்லை சில பேர் வந்து என்ன பண்ணிவிடுவாங்க, புளி இருக்கு இல்லையா, புளி
அந்த புளி சின்ன குழந்தையாக இருக்கும்போது புளியை வந்து என்ன பண்ணுறது, உப்பில் வச்சு உப்பை கொஞ்சம் வச்சு அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூளை தூவி நல்லா தட்டி அதை ஒரு ரவுண்டாக்கி இந்த என்ன லாலிபாப் மாதிரி அப்படி வாயில் வச்சு சாப்பிட்டுருந்தேன். எப்படி இருக்கும்? அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே எப்படி இருக்கும்? இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு அமைதியாக ஆனந்தமாக மெடிடேஷன் பண்ணவா முடியும்? அந்த உணவு வேகத்தை கொடுக்கும். புரியுறதா? வேகத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்காது, வேகத்தை கொடுக்கும். அதை திட்டுன்னு தோணும், சண்டை போடுன்னு போகணும், அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக அந்த டூ வீலர் எடுத்தால் அப்படியே ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி தோணும். ஒரு உத்வேகத்தையும் அதிவேகத்தையும் கொடுக்கும். அது காரசாரமான உணவுகள் அதிவேகத்தை கொடுக்கும். அதனால் அந்த குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த புளிப்பான காரமான சுட இதெல்லாம் ரஜோகுணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குணங்கள் பாருங்களேன், சுவையிலேயே அந்த புளிப்பு அப்படியே நாக்க அப்படி கூச வைக்கிறது. அதே மாம்பழம் இனிப்பாக மாறுகிறது. பழமாயிடுச்சு, நல்லா பழமாயிடுச்சு, இனிப்பாக ஆயிடுது, ஹிருதயத்துக்கு நல்லது. அது வந்து அவ்வளோ வேகத்தை கொடுக்காது. அப்போது குணங்களினுடைய டேஸ்ட் மூன்றாக பிடிக்கப்படுகிறது. அதாவது உணவுகளுடைய டேஸ்ட்டையும் மூன்றாக, டேஸ்ட்டுன்னா டேஸ்ட் இல்லை, அது போய் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து வைத்து மூன்றாக பிரிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது சர்க்கரையினுடைய சுவை என்பது ரஜோகுணம் என்று சொல்லப்படுகிறது. சர்க்கரை இனிப்பு தானே சுவாமிகளே, இது எப்படி ரஜோகுணமாக மாறும் அப்படின்னா, சர்க்கரையினுடைய அந்த இயற்கையான சுவை என்ன தெரியுமா? புளிப்பு. ஆனால் நமக்கு தெரியறது, நம்ம நாக்கை அது ஏமாற்றுகிறது. அது உள்ளே போய் அப்படியே புளிப்பு என்ன செய்யுமோ அதை செய்யும். புளிப்பு அதிகமாக இருந்தால் என்ன பண்ணும்? தேவையற்ற விஷயங்களை பண்ணும். உள்ளே இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை கெடுக்கும். ஒரு கிளர்ச்சி, ஒரு உத்வேகம் வரும், அப்படித்தான் வரும். இதே வெல்லம் என்பது இனிப்பு, சத்துவகுணம். அப்போது சுவையில் 3 குணங்கள். அப்புறம் தமோகுணத்துக்கு உதாரணம் சொல்லுங்களேன் சுவாமிஜின்னு கேட்டால், தாமதமான உணவுகள், சுவை மழுங்கிய உணவுகள், கேட்டால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இறைச்சிகள், அதாவது இறந்த சரீரங்கள், ஈஸ்ட், அதாவது ஈஸ்ட்னா என்ன, அது வந்து பெர்மெண்டட், அது எப்படி சொல்கிறது, மகா புளித்து போன உணவுகள், இந்த ஆல்கஹால்லாம் இருக்கிறது இல்லை, அவையெல்லாம் தமோகுணமான உணவு. காலம் தாழ்த்தப்பட்ட, அழுகி வைக்கப்பட்ட, அதெல்லாம் அழுகி போனது தானே. அந்த ஒரு அது பார்த்தாலே அப்படி வரும். டீசெண்டாக சொல்லிக்கலாம், திராட்சையில் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனால் உடம்புக்கு நல்லது தானே சுவாமிகளை அப்படின்னாக்கா, அப்பா எப்படி தயார்படுத்துறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் என்னுடைய கூட படித்தவர்கள் வந்து அவர்கள் வந்து யார்டு வச்சுருந்தா, ஒயின் யார்டு வச்சுருந்தா. ஆமாம், வடநாட்டில் ஒயின் யார்டு, அது எங்கே உத்தராஞ்சல் இதில் நான் போய் நேரடியாக பார்த்துருக்கேன். அது எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு எங்கள் ஏஜாக இருக்கும்போது, அப்பா பெர்மனண்ட் ஈஸ்ட், அது தமோ குணம். அப்போ உணவுலேயும் குணங்கள் இருக்குது. கல்லில் 3 குணங்கள் இருக்கா சுவாமிகளை? இருக்குது. ஏன்னா ஒரு குணம் இருக்காது, அதில் மற்ற 2 குணங்களும் சேர்ந்து தான் இருக்கும். ஒரு கல்லில் வந்து அந்த கல்லை வந்து அழகாக செதுக்க முடியும், அழகாக அதை நான் சொன்னேன். ஒரு கல்லில் வந்து நீங்கள் அழகான ஒரு முகத்தை செதுக்கணும்னாக்கா அந்த கல் வந்து சத்துவ குணமாக இருக்கும். அந்த கல்லில் வந்து அகுரமான ஒரு சிலையை செதுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே உக்ரமாக தெரியும். அதை எடுத்து எரிஞ்சாலும் அந்த ரஜோகுணத்தினுடைய இயக்கம் அதில் வந்துடும். அதை கொண்டு ஒரு உயிரையும் கொள்ளலாம், அதர்மத்தையும் செய்யலாம் இல்லையா? அதை கொண்டு ஒரு கோயிலையும் கட்டலாம், அதை கொண்டு ஒரு உயிரையும் கொள்ளலாம். அப்போ அதில் அந்த குணம் இருக்கிறது இல்லையா? அந்த குணங்களுக்கு அது வந்து ஹேத்துவாக இருக்கிறது இல்லையா? அதனால் ஒவ்வொரு அணுவிலும் இந்த 3 குணங்களினுடைய விளையாட்டு தான் இருக்கிறது. இந்த சரீரத்திலும் அந்த 3 குணங்கள் இருக்கின்றன. சரீரத்துக்கு எந்த மாதிரியான உணவு, எந்த மாதிரியான ஈவன் வார்த்தைகளில் 3 குணம் இருக்கு, எண்ணங்களில் 3 குணங்கள் இருக்கின்றன, உலக பொருள்களில் 3 குணங்கள் இருக்கின்றன. இப்போ மலைகள் எல்லாம் தமோ குணம் ஆதிக்கமாக இருக்கின்றன, நதிகளில் ரஜோகுணம் ஆதிக்கமாக இருக்கின்றன. ஈவன் கடல்லையும் கூட பார்த்திங்கன்னா அந்த அலைகள் என்பது ரஜோகுணத்திற்கு இதுதான். அப்போ இந்த குணங்களாக பார்த்து நாம் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்தோம் என்றால் ஏதோ ஒரு உண்மை புரியும். அந்த உண்மையை நாம் மேலும் மேலும் படித்து நன்கு புரிந்து கொண்டு இந்த உலகத்தை நன்கு உணர்ந்து இந்த உலகத்திலேயே உய்வடைந்து நல்ல உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அம்பாள் அதற்கு பேரருளுடன்
துணை புரிவாள் என்றும் அதே போன்று அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களையும் லக்ஷ்மி கட்டாட்சங்களையும் வழங்குவாள் என்கின்ற சங்கல்பத்துடனும் பிரார்த்தனையுடனும் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.